இன்னைக்கு சிறுதானியமான திணை அரிசியில் இட்லியும் தோசையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் திணை அரிசி எடுத்துருக்கிறேன். திணை அரிசி பார்த்தீங்கன்னா மித்த சிறுதானியத்தை விட இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும். இதோடவே 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா 4-5 வாட்டி கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வெயில் காலமாக இருந்தால் 4லேருந்து 5 மணி நேரத்துலேயே உங்களுக்கு புளிச்சிரும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஊற்றுறதுக்கு தயாராகிருச்சு. திணையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நார் சத்து இருக்குது. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான நார் சத்து திணை எடுத்துக்கிடும் போது நம்மளுக்கு கிடைச்சிருது. அதே நேரத்தில் இதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கனால நம்ம முடிக்கும் கண்ணுக்கும் ரொம்பவே நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், சிங்க்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது. சிறுதானியத்தில் இட்லி தோசை பண்ணும்போது சுட சுட சாப்பிட்ருங்க. ஆறுனா இது கொஞ்சம் ஹார்டாயிரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.